அஸ்மத்குருபியோ நமः. ஸ்ரீ லீலாசுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் அனுபவித்து கொண்டிருந்தோம். அதில் ரெண்டாவது ஆஸ்வாசத்தில் போன ஒரு 8 ஸ்லோகம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ராசலீலா, கோபிகைகளுடன் விளையாடிய ராசக்கிரீடை அதை பற்றி அனுபவித்தோம். அதுக்கு நடுவில் 2-3 பேர் கேள்வி கேட்டிருந்தா, அது எப்படி, இது நம்முடைய சம்பிரதாயத்தில் இதை எப்படி அக்செப்ட் பண்ணணும், ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி சொல்லியிருக்கா, இதனுடைய தாத்பரியம் என்ன, இதனுடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அடியேன் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இது 2-3 போஸ்ட்டில் பண்ணலாம், இல்லை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுறேன். சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்தில் இதை ரொம்ப அழகாக அருளி செய்கிறார். ஆஸ்திகர்களுக்கு தெளிவு தரக்கூடிய அம்சங்களை நம்ம சுருக்கமாக இதில் அனுபவிக்கலாம். அதுவும் சுவாமி நாவல்பாக்கம் சுவாமி டாக்டர் வாசுதேவாச்சார் திருவனந்தபுரத்தில் எழுதியிருக்கார். அவர் எழுதின ஆர்டிக்கிள் தான் அடியேன் படிக்க போகிறேன். அவர் ரொம்ப அழகாக அதை அனலைஸ் பண்ணியிருக்கார். யாதவாபியுதயத்தில் 8வது சாப்டரில் 67வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பல கேள்விகளுக்கு விடையுள்ளது அப்படிங்கிறார். சுராங்கனாபி சமயே கிருதாயாம் ஸ்வேனைவ கோபா கிருதி பூமிகாயாம் அகர்மவஷ்யஸ்ய நிபோஸ்ததாசீத் அர்ச்சா பலஸ்பர்ஷ ந மாத்திர லீலா. முதல் கேள்வி, எளிமையின் எல்லை நிலத்தில் இருந்த கண்ணபிரான் கோபஸ்திரீகளுடன் கூடியிருந்து அவர்களுக்கு போகமளித்தான். அதில் கோபஸ்திரீகளில் கன்னிகைகள் மட்டும் இல்லை, பரஸ்திரீகளும் இருந்தால், அதாவது பிறரது மனைவிகள் கூட கண்ணனுடன் களிப்புற்றிருந்தன, சந்தோஷமாக இருந்தான். இது சாஸ்திர விருத்தமான பாப்பச் செயல் இல்லையா? இதெல்லாம் கண்ணனுக்கு களங்கம் வராதா, பாப்பம் வராதா? அதுக்கு அதுக்கு பதில் சொல்கிறார், பகவானையும் நம்மையும் ஒரே ஜாதியாக நினைக்கக்கூடாது. அவன் ஈஸ்வரனாய் நம்மை ஆளுபவன், நாமெல்லாம் ஆளப்படுபவர்கள். அவன் கர்ம வசத்தில் கிடையாதவனுக்கு, அவன் அகர்ம வஷ்யன், புண்ணிய பாபங்களுக்கு வசப்படாதவன். நாமோ கர்மவஷ்யர்கள். அவன் விதி நிஷேத சாஸ்திரங்களுக்கு வசப்படாதவன். அரூபவதேவகி தத் பிரதானத்வாத் அப்படின்னு பிரம்மசூத்திரம் சொல்கிறது. அது மாதிரி வியாசர் விளக்கியுள்ளார். பகவான் மனித ஜாதியை சேர்ந்தவனே இல்லை. நம் ஜாதிக்கான நியமங்கள் அவனை கட்டுப்படுத்த முடியாது. மேலும் நம் செயல்களையும் பகவானுடைய திவ்ய சேஷ்டிதைகளையும் லீலைகளையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நம்மால் கோவர்தன மலையை தூக்கிட்டு 7 நாள் நிற்க முடியுமா? 7 நாள் என்ன, ஒரு பேனாவை, உன்னுடைய ஒரு குட்டி பேனாவை தூக்கிண்டு ஒரு மணி நேரம் கையை தூக்கின்னு வச்சு நிற்பியா? கை சுளுக்கு பிடிச்சிக்கும், கீழே இறக்க முடியாது. ஸ்ரீ பாகவதத்தில் சுகர் ருத்ரனையே உதாரணமாக காண்பிக்கிறார். பகவான் லீலைகள் மிக அதிகம். குறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும், குன்றம் ஒன்றேந்தியதும், உறவி நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல. ருத்ரனுடைய லீலைகள் மிக குறைவு. ஆனால் சுக்கர் சொல்கிறாரு, அது கூட நம்மால் செய்ய முடியாது. ருத்ரன் விஷப்பானம் செய்தும் உயிர் போகவில்லை. அதற்காக நாம் விஷம் குடிக்க முடியுமா? அல்ப ஈஸ்வரன் என்று பெயர் பெற்ற ருத்ரனுக்கே இந்த சக்தி இருந்ததுன்னா, சர்வேஸ்வரன், சர்வஜன், ஜெகத்பிதா கண்ணனுடைய திவ்ய லீலைகளை நம் செயல்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதே பைத்தியக்காரத்தனம். எனவே கண்ணன் நம்முடைய ஜீவஜாதியை சேர்ந்தவனே இல்லை, ஈஸ்வரனான பரபிரம்மம்தான் அவன். அவனை பற்றி வேதம் அபகத பாப்மா என்கிறது. அபகத கர்மத்துவம். எம்பெருமானா இதை வியாக்கியானம் செய்கிறார். அபகத கர்மத்துவம் கர்மவஷ்ய தாகந்த ரஹிதத்துவம் இத்தியர்த்தக. அதாவது இயல்பாகவே கர்மங்களுக்கு வசப்படாதவன் என்பது கருத்து. நமக்கும் பாபச் செயல்களை போன்று தோன்றும் சில செயல்களை செய்தாலும், நமக்கு அது தோன்றினாலும் அது அவன் பாப்பமற்றவன் என்று சுதப்பிரகாஷிக்கையிலையும் விளக்கப்படுகிறது. ஸோ பகவானுக்கு பாவம் சம்பவிக்காதா என்ற கேள்விக்கே இடமில்லை. அதனால் தான் அகர்மவஷ்யா என்ற பதத்தில் சுருக்கமாக தெரிவிக்கிறார் சுவாமி. சரி, ஓகே, அவன் விஜாத்தியன், நம்மளை மாதிரி இல்லை, அவன் புண்ணிய பாப்பங்களுக்கு வசப்படுவதில்லை என்பதால் தோஷம் இல்லை, புரிஞ்சுது சுவாமி. ஆனால் 2வது கேள்வி, பகவானுடைய அவதாரங்கள் எதற்கு? சர்வ தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, பகவான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு. ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் ஏகபத்னி விரதனாயிருந்து பிறர் மனை நோக்காத பேராண்மையனாய்
ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படின்னு தர்மத்தை தான் அனுஷ்டித்து அதன் மூலம் நமக்கு உணர்த்தியவன். ஆனால் கண்ணன் பரஸ்திரீகளை, அதுவும் பிறரது மனைவிகளை ஆலிங்கனம் செய்து, அது கூட அவனுக்கு தோஷமில்லை என்று வேதம் முழங்கலாம், சாஸ்திரம் சொல்லலாம், அவன் கர்ம வசப்படாதவன் சொல்லலாம். ஆனால் பரஸ்திரீகள் தழுவதலை கண்ணன் செய்தாலும் அந்த செயல் தர்மமாகுமா? கண்ணன் தர்மத்தை அனுஷ்டித்தவன், நிலைநாட்ட வந்தவன், அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு பதில், இதே விஷயத்தை ஒரு சமயம் பரமசிவன் பார்வதி தேவியை கேட்டாளாம். அதுக்கு ஸ்வசரீர பரித்வங்காத் ரதி நாஸ்தி வரானனே சிவன் வேடிக்கையாக பதில் சொன்னானாம். ஜீவர்களான நாம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவனுடைய சரீரத்தில் இருக்கிறோம். நமக்கு யாருக்குமே அவரவரது சொந்த சரீரத்துடன் கூடி சேர்ந்திருப்பதால் ஒரு தோஷமும் இல்லை. நான் என்னுடைய விரலை என்னுடைய வலது கை விரலால் இடது கை விரலை அணைச்சிண்டு கட்டிண்டு, வலது கை விரலும் இடது கை விரலும் சேர்ந்துண்டு, ரெண்டு கையும் சேர்ந்துட்டு இருந்தால் அதெல்லாம் ஆலிங்கனமா? நமக்கு அவரது சொந்த சரீரத்துடன் கூடி சேர்ந்திருப்பதால் ஒரு தோஷமும் இல்லை. இதில் ஆனந்தமும் ஒன்றும் இல்லை. இது சாதாரண ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி ஜாயினிங் டுகெதர். கை மேலே காலை வச்சுக்கிறோம், கால் மேலே கையை வச்சுக்கிறோம். அது மாதிரி நமக்கு சொந்தமாக அதை வேறு சரீரத்தை ஆலிங்கனம் செய்தால் தானே பிரச்சனை. பகவானுக்கு சொந்தமாகாத சரீரம் எது? பகவான் விபு, எங்கும் வியாபித்துள்ளான். எல்லாமே அவனுடைய சரீரம். தன் சரீரத்தை தானே அணைப்பதால் அவனுக்கு என்ன தோஷம் வரும்? இதான் விபோகோ அப்படிங்கிறார் அந்த ஸ்லோகத்தில். விபோகோன்னு எடுக்கிறார் சுவாமி தேசிகன். ஸோ வாயு பகவான் கூட தான் பரவலாக எங்கும் போய் எல்லாரையும் தழுவி எல்லாரையும் டச் பண்ணிட்டு போகிறான். என்ன தவறு? வாயுவுக்கு நாம் யாருமே சரீரங்கள் கூட கிடையாது. அப்படிப்பட்ட வாயு செய்வதே தவறு இல்லைன்னா பகவான் செய்வதில் எப்படி தவறு இருக்க முடியும்? அவன் எங்கும் பரவி இருப்பவன். நாம் பகவானுக்கு சரீரமானவர்கள் என்பதால் அவன் ஆலிங்கனம் செய்வது மிக மிகச் சரியே. ஏதோ ஆண்களாக பிறந்தவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கலாமே தவிர, பிரம்மா முதலானவர்கள் கூட கோகுலத்தில் நாம் கோபஸ்திரியாக பிறக்கவில்லையே என்று ஏங்கினாராம். வியாபி வாயுரிவ ஸ்திதகான்னு விஷ்ணு புராணம் இதை சொல்கிறது. பொதுவாக மனுஷர்களில் காமுகர்கள் சிலர், இவர்களுக்கு ஸ்திரீ சரீரத்தில் மோகம் இருக்கும். மதம் பிடித்து புத்தி கெட்டு போகும். வேறு சில மனிதர்களோ விரக்தர்கள், இவர்களுக்கு பெண் உடலில் வெறுப்பு வரும். வெறும் மாமிச பிண்டம் என்று நினைப்பார்கள். ஊனிடை சுவர் வைத்து என்புத்தூண் நாட்டி உரோமம் வைத்து 9 வாசல் தானுடை குரம்பை என்று இகழ்ந்திருப்பர். 9 வாசல், எலும்பு, ரோமம், முடி, இப்படி உடம்பு அப்படின்னு சொல்லுவார். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கோ கோபியர்களின் சரீரங்களில் மோகமும் இல்லை, துவேஷமும் இல்லை. அவனுடைய சரீரம்தானே எல்லாரும். அதுவும் கர்மாதீனமாக இல்லாமல் இயல்பாகவே அவனுக்கு சரீரங்கள். நமக்காவது நம்முடைய சரீரம் கர்மாதீனம். இதில் விருப்பு வெறுப்பு எப்படி இருக்க முடியும்? ஸோ கண்ணன் தனது சரீரங்களான கோபிகைகளை அணைந்திருந்தால் தர்மத்துக்கு ஒரு குறையும் இல்லை. இவ்வளவு ஏன், கோபியர்களின் கணவர்களுக்கான கோப்பர்களுக்கு கூட கிருஷ்ணன் மேல் கோபம் வரணுமே, வரலையே. ஏன்னா அவர்களும் கிருஷ்ணனுடைய சரீரங்கள் தான். அவர்களுக்குள்ளும் பகவான் தான் ஒட்டி வந்து தனி நெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி வந்து உயிரினில் கலந்திருக்கிறார். அவர்களுக்கு கண்ணனின் செயலில் களங்கம் என்னும் புத்தியே வரல. கண்ணன் செய்து போன மாயங்களில் இதுவும் ஒன்று. ஸ்ரீமத் பாகவதத்தில் இதை தெரிவிக்கிறார். அதனால்தான் விபோகோ என்கிறார் தேசிகன். கோபியர்களின் ஆத்மாவாக கண்ணன் என்று சொல்லாமல் விபோகோ, எல்லாருக்கும் ஆத்மா என்று சாதித்ததும் இந்த கருத்தை உணர்த்த. இன்னும் ஒரு கேள்வி பதில் சொல்லிவிட்டு இன்றைக்கி முடிச்சுக்கலாம், மீதி நாளைக்கு சொல்லலாம். சரி, 3வது கேள்வி. எல்லாருமே பகவான் சரீரங்கள் தான், கரெக்டு. இப்படி இருக்க கண்ணன் ஏன் கோபஸ்திரீகளை விசேஷமாக அனுகிரகித்தான்? காமம், மோகம், துவேஷம் எதுவும் இல்லை கண்ணனுக்கு. அப்போ ஆயர்குல பெண்களை ஆலிங்கனம் செய்தது எதற்காக? கோபியர்கள் தான் பரபுருஷனான கண்ணனிடம் காதல் கொண்டது ஏன்? கண்ணனுக்கு ஒரு தோஷம் இல்லைனாலும் கோபியர்களுக்கு தோஷமாச்சே. கோபியர்கள் பரபுருஷனை, கணவன் இல்லாத ஒரு புருஷனை விரும்பினால் அவர்களுக்கு தோஷம்தானே. இதை ஏன் அவர்கள் செய்தனர்? ஏன் கண்ணன் அந்த பாப செயலுக்கு, அவர்களுடைய பாப செயலுக்கு ஏன் இவன் உடந்தையாக இருந்தான்? அவனுக்கு பாபம் ஒட்டலைனாலும் ஏன் உடந்தையாக இருந்தான்?
அதுக்கு பதில், முன்னொரு கால் தேவலோகத்து அப்சர ஸ்திரீகள் பகவானுடைய சௌந்தரியத்தை கண்டு ஆசைப்பட்டு, நாராயணன் விஷ்ணுவோட சௌந்தரியம் அவனை அடைய விரும்பி பிரார்த்தித்தனர். அதற்காக அவனை அர்ச்சித்து வழிபட்டனர். பகவான் பிரசன்னனானான். நான் பூமியில் ஆயர் குலத்தில் பிறந்து உங்கள் அபிலாஷையை நிறைவேற்றுகிறேன், நீங்களும் கோகுலத்தில் அவதாரம் செய்யுங்கள் என்று சொல்லி அனுகிரகித்தான். அதனால் இது புராணம் சொல்லும் சரித்திரம். பகவானை அர்ச்சனை செய்ததன் பலன் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் அவர்களுக்கு பகவான் அந்த அந்த பலனை அளித்தான். அவர்கள் கோபிகைகளாக பிறக்க வைத்து ஆனந்தம் அளிக்கிறான். இது முன் செய்த வினை பயனாக அவர்களுக்கு பகவான் செய்த ஏற்பாடு. இதில் யாருக்கும் ஒரு தோஷமும் இல்லை. மீராபாய் பண்ணிக்கல. மீராபாய் கண்ணனையே கணவனை விட்டு கண்ணனையே பிரார்த்திச்சிருந்தாள். புண்ணிய பாப்பங்கள் ஜாதிகளுக்கு தக்கபடி பலவிதமாக இருக்கும். மனிதர்களுக்கு புண்ணிய பாப்ப வியவஸ்தைகள் வேறு விதம், தேவர்களுக்கு வேறு. எனவே தேவஸ்திரிகளான கோபிகைகளுக்கு தோஷம் இல்லை. இதுதான் இங்கே நம்ம அனுபவிக்கிறோம். மேலும் சில கேள்வி வரும், எல்லாத்துக்கும் நாளைக்கு பதில் சொல்லுவோம். அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.